யோவான் 1:12. அவருடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லலாம். அடித்தளம். கடவுள் என்றால் தண்டிக்கிறவர் என்று பயந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு அன்புள்ள அப்பாவாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரை அப்பா என்று கூப்பிடுவதற்கு நாம் எப்படி தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும்? அதற்காக புண்ணிய தலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, நடைப்பயணம் செல்ல வேண்டிய அவசியமில்லை, நதியில் ஸ்நானம் பண்ண வேண்டிய அவசியமில்லை. பிதாவை அப்பாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் எப்பொழுது வருகிறது என்றால், இருக்கிற இடத்திலிருந்து விசுவாசத்தின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். லீகல் ஹேர்ஷிப். இப்படிப்பட்ட பெயரை பெற்ற நாம் அவரை அப்பா, பிதாவே, அன்பான தேவா என்று சொல்லி ஒரு அப்பாவோடு பழகுகிறது போல நாம் பழகவும் பேசுகிறது போல பேசவும் செய்கிறதற்கு தான் ஜபம் என்றும் ஆராதனை என்றும் பெயர். இந்த உணர்வோடு நாம் வேதத்தை வாசித்து தேவனை அணுகும் பொழுது இந்த நாள் இது உங்கள் வெற்றியின் நாள்.